இந்த 2 வளையலையும் பிளட்ஜ் பண்ணணும். சரிங்க சார். தாங்க 30,000. 30,000 தான் கொடுத்துருக்காங்க. போதும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேளுங்க. சேட்டு, இன்னொரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. இந்த நகைக்கு இவ்வளவுதான் சார் வரும். பரவாயில்ல, நான் ரெகுலரா வர கஸ்டமர் தானே, சேர்த்து கொடுங்க. சரி சார், உங்களுக்காக தரேன். சார் தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். போலாமா? வா. என்னது சீரா? எங்க லாரியில கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? எங்க லாரிய காணோம். லாரியா? அதோ கையில கட்டப்பை இருக்கு பாரு, அதுதான் சீரு. லாரியில கொண்டு வந்து செய்யற அளவுக்கு இவங்க என்ன நம்மள மாதிரி வசதியான குடும்பமா? 3 வேளை கஞ்சிக்கு கஷ்டப்படுற அன்னாடம் காட்சி சீரு கொண்டு வந்திருக்காங்களா? சீரு. அம்மா, வயசுல மூத்தவங்க நீங்க, வார்த்தையை விடாதீங்க. நாங்க கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களா இருந்தாலும் யார் வீட்டு வாசல்லையும் போய் நின்னு எங்களுக்கு கஞ்சி ஊத்துங்கன்னு நாங்க கேட்கல. உங்களுக்கு பணம் இல்லைனாலும் நாங்க தன்மானம் உள்ளவங்க. அப்போ எங்களுக்கு தன்மானம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல. அந்த அம்மா சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். லட்சுமி விடு. இங்க பாருங்க, ஏதோ எங்க தகுதிக்கு எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். சம்பந்தி எங்களை செய்ய விடுங்க. சிவராமன், சத்தம் போட்டு 4 பேர் வேடிக்கை பாக்குற மாதிரி செஞ்சிடாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. உங்களோட உறவும் வேண்டாம், உங்களோட சீரும் வேண்டாம். எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். இங்க எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டீங்களா? பெரிய மனுஷன ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் அதுக்கான குணத்தோட நடந்துக்கணுங்க. ஏய், யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? என் புள்ள யார் தெரியுமா? நல்லா தெரியுது. மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்திலேயே தெரியுது உங்க புள்ள யாருன்னு. பாத்தீங்களாங்க திமிர? இதே திமிரோட தான் வீட்டுக்குள்ள ஒருத்தி புதுசா வந்திருக்கா. இன்னைக்கு இவங்கள துரத்தி விடுற மாதிரி ஒரு நாள் அவளையும் துரத்தி விடணும். அப்பதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க பொண்ணையும் ஒரு பையனையும் வச்சு எங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டீங்கல்ல. தோ வந்துட்டால மகாராணி. போய் அப்படியே பாச மழைய பொழிஞ்சிட்டு வராங்க. அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு திருப்பி இந்த வீட்டுக்கு வரணும்? போய் அவங்க மாளிகையிலே வாழ வேண்டியது தானே? அபிராமி, நீ எதுவும் பேசாத. தியா, நீ உள்ள போ.
எங்க அப்பா அம்மாவை பேசியிருக்கிற வார்த்தைக்கெல்லாம் நாங்க இருந்திருந்தா நடந்திருக்கிற பிரச்சனையே வேற. ஏய், யார பார்த்து என்னடி பேசுற? என் புள்ள முன்னாடி அவ மூச்சு விடவே பயப்படுவா, நீ ஏத்து பேசுறியா? இந்த வீட்ல ஒருத்தர்கிட்ட பேசினா ஒருத்தரே பதில் சொல்ற பழக்கமே இல்லையா? ஆளாளுக்கு எகிர்றீங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கணுமா? அப்படி நான் ஒன்னும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கு நான் வாழ வரல. அபிராமி, உங்க அப்பட்ட நான் சீர் கேட்டனா இல்ல சீர் எடுத்துட்டு வர சொன்னா? என்ன அவமானப்படுத்தணும்னு 2 கட்டப்பைய தூக்கிட்டு வந்து நிக்கிறான். என்னமோ நீங்க குடுக்கற சீர்ல தான் நாங்க வாழ போற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பேசுற நீ? அரசியல்வாதி தகுதிய பார்க்காம குணத்தை பார்த்து மதிக்கிற குணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு புரிய வச்சிட்டீங்க மாமா. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசுறியா? இத பாரு, என்ன நீ பேச வைக்காத. தயவு செஞ்சு உள்ள போயிடு. முடியாது மாமா. எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்தினதுக்கு எனக்கு பதில் வேணும். ஏய், என்னடி பதில் வேணும்? என்ன பதில் வேணும்? உங்க அப்பனை பேசினதுக்கு என் புருஷனை என்ன சாட்டையால அடிச்சுக்க சொல்றியா? இல்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? கால் எல்லாம் விழ வேணாத்த, மன்னிப்பு கேட்டா மட்டும் போதும். ஏய்,